அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்நாள் வாழ்த்துக்கள். சிவனை உணர்ந்த சித்தர்கள், நெருப்புதான் பஞ்சபூதத்தின் உச்சம், அதனை வணங்க ஆரம்பித்தனர். மக்கள் அனைவரும் அந்த ஒரு நெருப்பை பார்த்தா பயந்துட்டு இருந்தவங்க போக நாட்கள் காலங்கள் கழிய கழிய அந்த நெருப்பையே வணங்க ஆரம்பித்தார்கள். உயிர் கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் உருவானது அந்த நெருப்பு. சித்தர்கள் அதை பயன்படுத்தினர். ஆனால் சித்தனுக்கெல்லாம் சித்தன் தான் நம் சிவபெருமான். எவ்வளவு ஆற்றல் இருக்க வேண்டும்! அப்போது அந்த ஆற்றல் கொண்ட இடம்தான் நம்மளுடைய திருவண்ணாமலை. இதற்கான வரலாறு தான் இது. 260 கோடி பழமையான இந்த மலை தான் நம்மளுடைய அண்ணாமலை தீபம். இந்த தீபம் ஏற்றும் மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 260 வருஷத்துக்கு கோடி வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது. ஸோ இது நிறையா கல்வெட்டுலேயும் இது எழுதியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலை தீபம் 10 நாட்கள் இந்த திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படும். காலையில் தான் பார்த்திங்கன்னா பரணி தீபம் அப்படிங்கிற ஒன்று கோவிலோட வாசலில் ஏற்றுவாங்க. அதன் பிறகு இன்றைக்கி சாயங்காலம் மாலை 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 2668 அடி உயரம் மற்றும் அந்த உயரத்தில் இருக்கிற அந்த ஒரு உச்சி மலையில் இந்த தீபம் ஏற்றப்படும். அந்த தீபத்தோட உயரம் பார்த்தோம்னா 5 அடி உயரம் மற்றும் 250 கிலோ கொப்பரை. அந்த கொப்பரையில் பார்த்திங்கன்னா 3500 லிட்டர் நெய் ஊற்றி 1000 லிட்டர் காடா துணி அப்படின்பாங்க. அந்த துணியால் அந்த நெய்யை நினச்சி வச்சுருப்பாங்க ஒரு 20 நாள் பக்கம். அதில் அந்த கொப்பரையை ஃபுல்லாக சுற்றி அந்த மலை மேலே கொண்டு போய் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. இந்த தீபத்தோட அதிசயம் என்னென்னா மொத்தம் 11 நாட்கள் இந்த தீபம் எரியும், அணையவே அழியாது. 2500 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இந்த திருவண்ணாமலை தீபம். அங்கே திருவண்ணாமலையில் ஏற்றுனதுக்கப்புறம் தான் எல்லாத்தோட வீட்லேயும் ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இப்போ சூரபத்மனை வதம் செய்யும்போது திருச்செந்தூரில் ஃபஸ்ட்டு வதம் செஞ்ச பிறகு தான் எல்லா கோவிலையுமே வதம் செய்வாங்க. அதே மாதிரி தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின பிறகு தான் மக்கள் அனைவருமே அவங்கவுங்க வீட்டில் இல்லத்தில் எல்லாத்துலேயுமே கோவில் எல்லாத்துலேயுமே ஏற்ற ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ விமர்சையானது தான் நம்மளுடைய திருவண்ணாமலை தீபம். 25 ஏக்கர் பிரகாரத்தில் 9 கோபுரம் 6 பிரகாரம் 142 சன்னதிகளோடு அமைஞ்சிருக்குது மற்றும் 306 மண்டபங்களும் கொண்டுள்ளது நம்மளுடைய திருவண்ணாமலை. இவ்வளவு அதிசயங்கள் கொண்டுள்ளன. இதில் பார்த்தோம்னா சிவகங்கை பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லி 2 இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. சோழர் முதல் நாயக்கர் வரை எல்லாருமே ஆட்சி அமைச்சு அவங்களோட ஆட்சி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினதான் நம்மளோட திருவண்ணாமலை. ஒரே அரசரால் கட்டப்படலை. கிபி 1564 பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் சுதந்திரத்துக்காக நீண்ட மயில் ராஜகோபுரம் மூலிமா கட்டினாங்க இதையே. அது மட்டுமின்றி 1031ஆம் ஆண்டு கல்வெட்டுகளில் இந்த தீபத்தை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது சிவபெருமான் திருவேட்டைக்கு செல்கிறார் அப்படின்னு பற்றி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 27 ஆண்டுகள் முன்னாடி, அதாவது 1027 பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை பற்றி நிறைய கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்கிறத நம்மளுடைய பொறியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிவனின் வடிவமானவே இந்த மலை பார்க்கப்படுது. நீங்கள் பார்க்கும்போது அந்த மலையிலே பார்த்திங்கன்னா சிவபெருமான் தோன்றுவது போல தான் காட்சியே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்வதராஜ தீபம் அப்படின்பாங்க இதையே. ஏன் அப்படி பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றுறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பர்வதராஜ் அப்படின்பாங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க பார்த்திங்கன்னா பரம்பரை தொழிலே பார்த்திங்கன்னா மீன்பிடி தொழில் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மொத்தமாக 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து புனிதமாக இருந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பரிவதம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பரிவதம் கட்டப்பட்டு அவங்கள இந்த மலை மேலே அனுமதிப்பாங்க. இவங்க தான் அந்த மலை மேலே எத்தனையோ பக்தர்கள் மற்றும் பூசாரிகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த பரிவத மக்கள் தான் ராஜ மக்கள் தான் அந்த தீபத்தை வருஷம் ஏற்றுவாங்க. ஸோ இது காலங்காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமான தீபம் கார்த்திகை தீபம் இன்று மாலை 6 மணிக்கு பிரம்மாண்டமான அந்த 2668 அடி உயரம் கொண்ட மலையில் ஏற்ற போகிறாங்க. ஸோ எல்லாருமே தவறாமல் காருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.